நம்ம ஏதாவது ஒரு வேலையில இருந்தாலோ இல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தாலோ நம்மளுக்கு அதுல கடைசி வரைக்கும் சந்தேகங்கள் இருக்கதாங்க செய்யும். அதே மாதிரி ஆஹ் கே- கேள்வி எழுப்பப்படாம சந்தேகம் இல்லாம தீர்வு காண முடியாத ஒரு வேலையே இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாமே லைஃப்ல படிச்சுட்டு தானே இருக்கோம். அதனால அதே மாதிரி இந்த மாடி தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்குமே இன்னமும் 1008 கேள்விகள் மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் மனதைரியத்தை குறைக்க வைக்கும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வகையில நம்ம மாடி தோட்டம் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வர்றதை உண்டு. லைக் ஹார்ட் மட்டும் போட்டுட்டு போகாம ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறது மூலியமா அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு பல பதில்கள் கிடைக்கும். இன்னைக்கு அந்த வகையில நாம கமெண்ட் படிச்சு பதில் பார்க்க போறோம். முதல் கமெண்ட் மைஸ் மஸ்ஸா மிஸ்ஸி மஸ்ஸா என்னன்னு பேர் தெரில, அவங்க அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, எல்லா காய்கறியும் தம்மா தூண்டு டப்பாவில் தான் இருக்கு, சும்மா ஒரு காய் காய்க்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். இது ஒரு ஒரு வாரம் முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லா காய்கறிகளும் தம்மா தூண்டு டப்பாவில் தான் இருக்குதான். ஆமாம், தம்மா தூண்டு டப்பாவில் தான் இருக்குது. ஆனால் தம்மா தூண்டு டப்பாவிலேயே 5 காய்கறி எடுக்கிறோமே நாங்கள். கத்திரிக்காய்னா 5 கத்திரிக்காய் எடுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய அறுவடை எடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க ஏதோ தவறாக புரிஞ்சுக்கிட்டு அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படின்னா, மேபி அவங்க ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர், பெரிய பெரிய பாக்ஸு, இல்லைன்னா நிலத்துல செடி வச்சு காய்கறி செடி அறுவடை பண்ணுறவங்களா இருக்கலாம். நிலத்துல வச்சா இன்னும் ஒரு சுரக்காய்க்கு பதிலாக 10 சுரக்காய் ஏறும் பந்தல் போட்டதுக்கு அப்புறம். நம்ம தொட்டியில மாடி தோட்டம் அப்படின்னு வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் தொட்டியில ஒரு கத்திரிக்காய் செடி வச்சா ஒரு 4-5 கத்திரிக்காய் காய்க்கும். அப்புறம் மேல் உரம் போடணும். அப்படிதான். அதாவது மாடி தோட்டம் அப்படிங்கிறது சென்னை மாதிரி மாநகரங்கள்ல, நகரங்கள்ல வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, காய்கறி செடிகள் போட்டு அதுல அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாடகை வீட்டுல இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு இவ்வளோ பெரிய கண்டெய்னர் ஒரு 20 ஏத்தனோம்னா நாளைக்கு வீட்டை காலி பண்ணு அப்படின்னுடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கலாம், கூட்டு குடும்பத்துல இருக்கலாம். அங்க போயிட்டு ஒரு 30 தொட்டியை மாடியில ஏத்தணும்னு வச்சுக்கேன். எதுக்கு இவ்வளவு தொட்டியை நீ ஏத்துற, அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்வாங்க. அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு அரிசி பேக், கோணி பை, இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸா ஏதாவது குரோ பேக் இந்த மாதிரி வளர்க்க வேண்டி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மாடி தோட்டம் மாறுபடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குட்டி குட்டி தொட்டி நான் ஏன் வச்சிருக்கேங்கிற முதல் ரீசன் நான் சொல்றேன். நான் ஒரு ஆள் தான் இங்க கார்டனிங் பண்ணுவேன். நான் தான் மண்ணை கவுப்பேன், மண்ணை வளமாக்குவேன், உரம் சேர்ப்பேன், அதை தூக்கி வைப்பேன். நான் போயிட்டு பெர்மனண்டா இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்லாம் செட்டப் பண்ணிட்டு அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி கழுவிக்கிட்டே என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் தள்ளி தள்ளி வச்சுட்டு தொட்டி இருக்குது அப்படி தூக்கி தள்ளி வச்சுட்டு இடத்துல பெருக்கிடுவேன். எனக்கு குடும்பத்துக்கு போதுமான காய்கறிகள் கிடைக்குது. ஓகேங்களா. பார்வதி திருவிழுவா மலா அவங்க இங்கிலீஷ்ல ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஒய் டிட் யூ ஹாவ் டு கட் தட் வார்ம்? ஏன் புழுவை வெட்டின? இட் இஸ் ஸோ க்ரூயல். இது உனக்கு கொடூரமா தெரியலையா? ப்ளீஸ் ஸ்டாப் டீச்சிங் க்ரூயல்டி டு யுவர் கிட்ஸ். இந்த மாதிரி கொடூரத்தை உங்க பசங்களுக்கு நீங்க சொல்லி தரதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஒரு வீடியோ, என் பையன் தான் என்ன மோஸ்ட்லி வீடியோ எடுப்பாரு. அவர் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மரவட்டை, சிவப்பு மரவட்டை, சிவப்பு கருப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அது போயிட்டு இருந்தது. நான் உடனே சொன்னேன், இங்கே பாரு, இது தோட்டத்தை அழிச்சிரும், இது இனப்பெருக்கம் நிறையா பண்ணும், அதுக்கப்புறம் தொட்டிக்கடியில இருந்து இருந்து இலையெல்லாம் சாப்பிட்டு ஒரு நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், விதையெல்லாம் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி கத்தியை வச்சு 2 நாளா வெட்டிட்டு அதை சாவடிச்சிட்டேன். அதை அவருக்கு காமிச்சேன். இங்க பாருங்க தம்பி, இது மாடி தோட்டத்தெல்லாம் அழிக்குது இந்த மாதிரி அப்படின்னு. அதை அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வெட்டி போட்டீங்க, அதையே அவங்க பையன்கிட்ட வேற காமிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா இந்த சிவப்பு கருப்பு மரவட்டை இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி மஞ்சள் கருப்பு மரவட்டை ஒன்று இருக்கு. அதுல ஆம்பளையும் இருக்கும், பொம்பளையும் இருக்கும், ஆண் பெண் ரெண்டுமே இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு தொட்டியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணி 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 அப்படியே அப்படியே எப்படி சொல்றது, 100 வந்துடும் ஒரு தொட்டியில. அப்புறம் அதை கைமா பண்றதே பெரிய வேலையா போயிடும். புரியுதுங்களா. அது என்ன பண்ணும், வேரெல்லாம் சாப்பிட்றோம், அப்புறமா செடி இறந்துரும். அப்படியே மேலே நைட் நேரத்தில் என்ன பண்ணும், இலையெல்லாம் சாப்பிட்றோம், செடி இறந்துரும். விதை இருந்தால் விதையை சாப்பிட்றோம். அது பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கும். சில விஷயங்கள் மாடி தோட்டத்தில் நம்ம தரமா இறங்கணும், லோக்கலாக தர இறங்கினாதான் சரியா நடக்கும். இப்போ வெட்டுக்கிளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெட்டுக்கிளி வருது, பச்சை கலர்ல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இனப்பெருக்கம் பண்ணி இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய பேரை போய் கூட்டிட்டு வரும். இங்க இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருக்கு, இங்க நம்ம போவோம் அப்படின்னு. அப்போ நம்ம சாகடிச்சுதான் ஆகணும். வெட்டுக்கிளி ஒரு அழகான விஷயம், அது காட்டுல வாழலாம். நம்மள மாதிரி மாநகரங்கள்ல நம்ம செடி அழிச்சிட்டு இருந்ததுன்னா நம்ம ஒரு அழகான ஒரு மல்லிப்பூ செடி வளர்ப்போம், அடுத்த நாளே அது மரவட்டை சாப்பிட்டுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால சிலதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த மரவட்டை இனப்பெருக்கம் பண்ணும். உங்களுக்கே நிறைய கார்டன் வீடியோ சேனல் வச்சிருக்கவங்க, கார்டன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். உள்ள பார்த்தா அப்படியே மேய்ஞ்சிட்டு கிடக்கும் மஞ்சையும் கருப்புமும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாடியில கம்பளி பூச்சிகள் வரும், அதையும் வெட்டி தான் ஆகணும்.
அந்த பூச்சி நம்ம மேலே ஏறிச்சுன்னா நம்மளுக்கு தண்டு தண்டா ஆயிடும். இந்த மாதிரி பூச்சிகள்ல நன்மை செய்யும் பூச்சியும் இருக்கு, தீமை செய்யும் பூச்சியும் இருக்கு. நன்மை செய்யும் பூச்சை நம்ம விட்டுடலாம், பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரிலாம். தீமை செய்யற இந்த மாதிரி விஷயங்களை பார்த்த உடனே அழிச்சாதான் நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும். நம்மளே மாடி தோட்டம் எதுக்கு போட்டு வச்சிருக்கோம்? நம்ம வந்து மனசு நிம்மதியா இருக்கணும், அழகான பூக்களை பார்க்கணும், நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது கொஞ்சம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசு சரியில்லைன்னா வரணும், நல்ல அறுவடை எடுக்கணும்னு தான் வச்சிருக்கோம். அதை அழிக்கிறதுக்கு யாராவது தயாரா இருந்தா அதுக்கு முன்னாடி நம்மளே அவங்கள அழிச்சிடணும்ல. அதனால வந்து இதை கிரியல்னா நீங்க சொல்லாதீங்க. அதை வந்து நான் என் பையனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி நீ ஃபியூச்சர்ல மாடி தோட்டம் போடுற, இல்லை உன் வீட்டு தோட்டம் போடுற, அங்க இந்த மாதிரி அதிகமா உற்பத்தி பண்ணி இருந்ததுன்னா அதை நீ அழிச்சிடு. ஏன்னா உனக்கு வந்து நீ நினைச்சது நடக்காது, நீ ஒரு அழகான பூக்களை பார்க்க முடியாது, அழகான காய்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அதுல கிரியோல்லாம் எதுவுமே இல்லை. உலகத்துல என்னென்னவோ நடக்குதுங்க. இஸ்ரேல் வந்து காசா மேல போர் போட்டு அணுகுண்டை போட்டு தினம் தினம் 700 பேர் சாப்பாடு இல்லாத சாகுறாங்க. ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் நடத்தி வருஷக்கணக்கா நடக்குது. எவ்வளவோ போர், எவ்வளவோ அணுகுண்டு, எவ்வளவோ மக்கள் உலகத்துல வந்து சாப்பாடு இல்லாம அழிஞ்ச ஆப்பிரிக்கால எல்லாம் இந்நேரம் இன்னும் மணிக்கணக்கில் வந்து தட்டுற செகண்ட்லாம் இறந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கொடூரமா இல்லாம மாடி தோட்டத்துல ஒரு மரவட்டை வந்து வெட்டி போட்டது வந்து கிரூயல்னு பேசுறது வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவங்களால அதை ஏத்துக்க முடியல போல இருக்கு. நீங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோல, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. வரலட்சுமி நடராஜன், சின்ன செடியில் நிறைய கத்திரி பூக்கள் இருக்கு, எல்லாம் காயா மாறி இருக்கு, எப்படி, என்ன செய்தீர்கள்? அது வந்து ஒன்றும் இல்லைங்க. முதல்ல நான் மாடி தோட்டம் போட்டாலே சொல்லிடுவேன், நீங்களே விதை விடுங்க, நீங்களே விதை விடுங்க. நீங்க விடுற விதை உங்களுக்கு பூச்சிகள் இல்லாம ஆரோக்கியமான செடிகளா மாறும். அப்படி ஆரோக்கியமான செடிகளா மாறும்போது உங்களுக்கு வந்து பூக்கள் பிஞ்சுகள் நிறைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது, என்னோட தொட்டியில இருக்க மண்ணெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மாட்டுச்சாணம், அப்புறமா மண்புழு உரம், சாம்பல், வீட்டிலேயே செய்யப்பட்ட ஹோம்மேடு கம்போஸ்ட், இது எல்லாமே போட்ட மண்கலவை தான். இதை நான் எப்பெல்லாம் போடுவேன் அப்படின்னா, மாட்டுச்சாணம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுருவேன் மேல் உரமா. ஹோம்மேடு கம்போஸ்ட் வந்து இப்போ ஒரு கத்திரிக்காய் பூ பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போடுவேன். முட்டை ஓடுகள் அந்த மாதிரி போடுவேன். அது இல்லாம புண்ணாக்கு கரைசல் நிறைய ஊற்றுவேன். எல்லா கத்திரிக்காய் பூக்களும் வந்து பிஞ்சு பிடிக்கணும் அப்படின்னா செடிகளும் 3, 6, 9, 10 கிட்டத்தட்ட ஒரு 11 செடிகளை ஒரே வரிசையில நான் வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும், காத்தடிக்கும். காத்தடிக்கும் போது எல்லா கத்திரிக்காய் பூக்களும் காற்றுல ஆடி அதுல இருக்க அந்த மகரந்தம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேரும். அதாவது ஒரே கத்திரிக்காய் பூக்குள்ளேயே தான் மகரந்தம் தன்னாலே சேர்க்கப்பட்டு அதுல காய் வரும். இதுல ஆண் பூ பெண் பூன்லாம் தனியா இருக்காது, புரியுதுங்களா? கத்திரிக்காயில எல்லாம் கொடியில தான் மோஸ்ட்லி ஆண் பூ பெண் பூன் வரும். அதே மாதிரி என் பின்னாடி லாஸ்ட்ல ஒரு குரூப் இருக்கு, அங்க ஒரு 9 கத்திரிக்காய் செடிகள் வச்சிருக்கேன். நீங்க மகரந்த சேர்க்கை ஒழுங்கா நடந்தாதான் காய்கறிகள் அறுவடை கிடைக்கும். ஆங்காங்கே ஒவ்வொரு கத்திரிக்காய் செடி, அங்கங்கே ஒன்று கொத்தவரங்காய் செடி, இந்த மாதிரிலாம் வச்சா வந்து நம்மளுக்கு ஒழுங்கான அறுவடை வந்து கிடைக்காது. மண் வளத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போதும் மண் வளத்தை நீங்க பாருங்க. வீட்டில் உங்களுக்கு எது கிடைக்குதோ, ஒரு அரிசி கழுவுன தண்ணியா இருந்தாலும் அன்னைக்கு காய்கறிகள் என்னன்னு பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டா எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாவக்காய் 2 கொடியில வந்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு நீங்க அரிசி கழுவுனீங்களா, அந்த பாவக்காய் கொடி வர தொட்டிலே ஊத்துங்க. ஏன்னா சும்மா இருக்க தொட்டில ஊத்தி என்ன நடக்க போகுது? உங்களுக்கு இயற்கையா வீட்டுல ஒரு உரம் கிடைச்சதுன்னா அது எந்த தொட்டில, எந்த செடியில, எந்த ரோஜா உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொடுங்க. அதுக்கு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து நல்ல அறுவடை கிடைக்கும். இப்ப நீங்களே கேட்டீங்க, என்ன இவ்வளோ காய்கறிகளா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி தொட்டில. ஆனா இன்னொருத்தவங்க பாருங்களேன், ஒரு காய் 2 காய் வரதுக்கு இந்த மாடி தோட்டம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நீங்க வந்து உங்க மண் வளத்தை பெருக்குங்கள். ரமிளா மாடி தோட்டம், அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க. சிஸ்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. எங்க வீட்டுல குடியிருப்பவர்கள் துணி துவச்சி எங்க காய வைப்பாங்க? இடம் இருக்கிறதா? உங்க மாடியை பார்த்தா இடமே இல்லையே, எல்லா இடத்துலயும் தொட்டியா இருக்கே. அப்புறம் மளிகை ஜாமா காய வைப்போம்ல சிலதெல்லாம், அதெல்லாம் எங்க காய வைப்பீர்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே மேல காட்டுங்க. 5 கொடி கட்டியிருக்கு பாருங்க. இது ஒரு இடம். அதுவும் இல்லாம என் வீட்டுல சில பேர் குடியிருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருமே வேலைக்கு போறவங்க. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க. ஒரு சண்டேல தான் வீட்டுல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டாண்டுன்னு நம்ம துணி காய வைப்போம். நானே அப்படிதான் ஸ்டாண்ட்ல தான் துணி காய வைப்பேன். ஏன்னா இது ஒரு 3வது மாடி. என்னால 3வது மாடியில வெயிலெல்லாம் வந்து துணி காய வச்சேன், என் பிள்ளைங்களுக்கு நான் சோறே போட மாட்டேன், அந்த மாதிரி ஆயிடுவேன். இங்கே அடிக்கிற வெயில் அந்த மாதிரி. 7 மாசம் தொடர்ந்து வெயில் அடிச்சா நம்ம என்ன பண்றது? துணி கணிலாம் வெளுத்து போய் அதுக்கப்புறம் துணியை வேற புதுசு புதுசா வாங்கணும். ஸ்டாண்டு 1500 ரூபாயில இருந்து விற்கும். இந்த பாத்திர கடைகள் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கும். அதில் தான் எங்கள் வீட்டில் குடியிருக்கவங்க எல்லாருமே காய வைக்கிறாங்க, நானும் காய வைக்கிறேன். எப்பயாவது பெட்ஷீட்டு, தலகாணி, இந்த மாதிரி இந்த மளிகை ஜாமான்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே தர காமிங்க. வத்தல்லாம் நான் கூட போட்டு ஷார்ட்ஸ்லாம் போடுவேன் கிச்சன் சேனலில். அதை லைட்டாக பெருக்கி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பரில் வந்து அதை காய வச்சுப்பாங்க. அது காஞ்சிரும். இங்கே தான் வெயில் அடிக்குது, ஒரே நாள்லேயே காஞ்சிரும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மிளகாய் கிழக்கெல்லாம் கடாயில் வதக்கி நல்லா அரைச்சி காய வச்சுப்பேன். அது ஒன்று. ஸோ அதனால இங்கே இடம்லாம் வந்து இருக்குது. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க,
மாடி தோட்டத்தில் ஒரே பூனை தொல்லையாக இருக்குது. பூனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. பூனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, பூனை வந்து தன்னால வருதா இல்லை அக்கத்து பக்கத்தில் பூனை வளர்க்குறாங்களா? பூனை குட்டி போட்டு சிலர் பெட்டா வளர்ப்பாங்க. நாய் வளர்க்குற மாதிரி பூனையை பெட்டா வளர்ப்பாங்க. அந்த பூனை என்ன பண்ணும், உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்துடும். அப்படின்னா நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் பேசணும். எங்க நீங்கள் பூனைலாம் வளர்க்குறீங்க, ஓகே, அதை விட்டுறீங்க போல இருக்கு, அது ஏன் தோட்டத்தை வந்து அடிக்குதுன்னா அந்த மாதிரி டீல் பேசலாம். ஆனால் அவங்க வளர்க்கல, அது சும்மாவே இருந்து கதவை திறந்துட்டு எங்கேயோ இருந்து பாஞ்சு வந்துடுது அப்படின்னா, பூனையை ஹர்ட் பண்ண வேணாம், பூனையை துன்புறுத்த வேணாம். நான் ஏதாவது சொன்ன உடனே அதுக்கு பதிலாக நீங்கள் கமெண்ட் போட்டுருவீங்க. அப்படின்னா பூனை, குரங்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அயன் மெஷ்ஷு, குரங்கும் வராது, ஒயரை ஒரு 10 அடிக்கு தூக்கி நல்லா அப்படியே சூப்பராக வந்து நம்ம கட்டங்கட்டமாக இருக்கும். ஷேட் நெட் சொல்லலை, அயன் இரும்புலையே ஒரு சதுரங்கமாக இருக்கும், அதுக்கு ஒரு கதவு இருக்கும். அதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கிட்டத்தட்ட உங்களோட ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து நீங்கள் எத்தனை தொட்டி வச்சுருக்கீங்க. மாடி தோட்டம் முழுக்க போடணும், நிறைய காய்கறிகள் பூக்கள் அப்படின்னா அதாயிடும் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் கூட ஆகும். இல்லை நானே ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு பூனை வந்து தொல்லை பண்ணுது, எனக்கு சிம்பிளாக ஒரு ரெமடி வேணும் அப்படின்னா பூனை மேலே சுடு தண்ணியை தான் ஊற்றணும், வேறு வழியே கிடையாது. அது வரப்போ அது அப்படியே சுடு தண்ணி எடுத்து ஊற்றுட்டுனா அது ஓட்டியே போயிடும். பூனைக்கு எதுவும் ஆகாதுன்னா லைட்டாக அடிப்படும், வேற என்ன பண்ணுறது. என் ஃபார்ம் ஹவுஸில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட அப்படிதான் ஒரு பூனை வந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தது. அது என் செடியெல்லாம் எதுவும் தொல்லை பண்ணல. டெய்லி நைட்டு வந்து நான் நான் வெஜிடேரியன் தான் சமைப்பேன். பின்னாடி கதவும் திறந்திருக்கும், முன்னாடி கதவும் திறந்திருக்கும். அப்படியே டெம்பரேச்சர் 25 டிகிரி வந்துடும். காத்தடிக்கும் பாருங்க, தூங்கினா தூங்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தலைக்கிட்ட வந்து உட்காந்து மீயாவும் மீயாவும் மீயாவுன்னு விடிய கத்திட்டே இருக்கும். நான் ஒரு தடவை போனப்ப சகிச்சுக்கிட்டேன். சரி, நான் தான் கார் ஓட்டிட்டு போனேன், எனக்கு அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, கத்துது, ஏதோ விட்டு தள்ளலாம் அப்படின்னு. அடுத்த தடவை போனாலும் அதே பண்ணுது, குப்பை கூடிய கவுத்து விட்டுறது, என்னென்னவோ பண்ணுது, மேலே ஏறுது, ஓடியாருது, பாத்ரூம் போயிடுது, இது மாதிரிலாம் பண்ணுது. அப்புறமா எனக்கு கோவம் வந்துடுச்சு, இது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, இதனால தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கல்லை எடுத்து அடிச்சோம்னா காதுல விழுந்துட்டு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அதை காணோம். அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா, நம்ம நிம்மதியா வாழணும், நம்மளுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இது மூலியமா வருது அப்படின்னா அதை வந்து பூனை பிடிக்கிறவங்க எல்லாம் யாரும் இருக்காம தெரியல. பாம்பு வேணா பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. பாம்பு பிடிக்கிறவங்களை வந்து ஒரு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அவங்க கிட்ட சொன்னா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பூனை பிடிக்கிறவங்களா இருக்காங்க என்னன்னு தெரியல. அது ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் ஆயிடும், அந்த மாதிரி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு பூனை வந்து தொல்லை பண்ணுது அப்படின்னா நீங்க நல்லா வசதி வாய்ப்பா இருக்கீங்க, பூனை தொல்லை, அணில் தொல்லை, குரங்கு தொல்லை எல்லாம் இல்லாம இருக்கணும்னா நல்லா அழகா கிரீன் கலர்ல அப்படியே ஒரு அயன் மெஷ்ல அப்படியே போட்டு அழகா கதவை போட்டு உள்ள சூப்பரா கார்டனிங் பண்ணுங்க. யாருமே வரமாட்டாங்க. காலகாலத்துக்கு உங்க பசங்களும் வந்து உங்களை தோட்டம் போட்டுட்டு இருக்கலாம். இல்லை நான் ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கேன், எனக்கு பூனை தொல்லை பண்ணுதுன்னா இந்த மாதிரி கதவு காட்டுங்க. இந்த கதவு இருக்கா, மாடிக்கு கதவு இருக்கா, இந்த கதவை போடுங்க. இதுக்குள்ள பூனையே வர முடியாது. நான் அந்த மாதிரிலாம் போட்டு தான் வச்சிருக்கிறேன். இந்த கதவுக்கு நீங்க ஒரு மெஷ் அடிக்கலாம், புரியுதுங்களா? கதவுக்கு நீட்டா ஒரு மெஷ் அடிக்கலாம். படிக்கட்டு வழியா வந்து ஏற பூனை இருக்கு. ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பூனை அப்படியே மாடிக்கு அப்படி பாயிற பூனையெல்லாம் நான் பார்த்தது இல்லை. அதாவது பூனை எப்படி வருது, அது இந்த மாதிரி கதவு போட்டோ இல்லைன்னா ஒரு மெஷ் போட்டோ இல்லை ஷீட் அடிச்சோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண பாருங்க. அப்பதான் வந்து பூனையை வந்து அடக்க முடியும். எலிக்கு வந்து மருந்து வச்சு சாவடிச்சிடுங்க, அதுதான் ஒரே ரெமெடி. எலியெல்லாம் அதிகம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் யாராவது நம்ம ராஜாவை தான் போய் பேக் பைப்பர் இதை ஊதி கூப்பிட்டு கொண்டு போய் எங்கேயாவது கூட சொல்லணும். அதனால அது நடக்காது. லாஸ்டா ஒரு கமெண்ட் படிக்கலாம். ஏன்னா நான் அதிக நேரம் வீடியோ போட்டாலும் ரீச் ஆகுறது கிடையாது. ஆனால் ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும் நிறைய பேர் பாக்குறீங்க. ஷார்ட்ஸ்ல என்னால இது ஒன்று பேசி போட முடியுமா என்னன்னே தெரியல. அதனால தான் நான் ஏதாவது கமெண்ட்ல சொல்லிடலாமே அப்படின்னு சரி வாங்க. கொஸ்டினே ரொம்ப பெருசா இருக்கு. நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு தரை பசலை, மல்டிவிட்டமின், கருவேப்பிலை கன்றுகள் வேண்டும், கிடைக்குமா என்று தெரிவிக்கவும். சாரி தோழி, உங்களுக்கு இன்னும் நான் மெசேஜ் ரிப்ளை கொடுக்கல. அந்த செடியை அழிக்க பேப்பரை போட்டு எரிக்க வேண்டாம். பேப்பர் தயாரிக்க மரங்கள் வெட்டப்படுகின்றன. காற்றில் ஆக்சிஜன் அதிகம் வேண்டுமானால் மரங்களை வெட்டக்கூடாது. அதற்கு பதிலாக கடலை தோலை போட்டு எரிக்கலாம். மண்புழுக்கள் இப்படி உற்பத்தியாக என்ன செய்ய வேண்டும்? ஆஹாப்பா, பயங்கரமான கேள்விகள்லாம் உங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தரை பசலை கீரை எடுத்து நான் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து வேஸ்ட் எனக்கு இது அதிகமா உற்பத்தி ஆகுது கீழே போட்டோம் பார்த்தீங்களா, அது அவங்க சொல்றாங்க இதுல எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்கு, இதை ஏன் நீங்க கீழே போட்டீங்க, இதை ஆஞ்சு நீங்க சாப்பாடு செஞ்சு குழம்பு செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு. ஆக்சுவலி என் மாடி தோட்டத்துல முருங்கைக்கீரை, ஸ்பினாச்சு, அதுக்கப்புறம் முளைக்கீரை, பச்சை தண்டு கீரை இங்க இருக்கு. அங்க வந்து குத்து பசலை கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நாங்க நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இது வந்து இருக்கிற செடி. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெண்டைக்கானா, இதை சுற்றி சூழ்ந்துக்கிட்டு வெண்டைக்காய் வர விடாம ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுது. அதனால தான் நான் அதை எடுத்தேன். அது மல்டிவிட்டமின் கீரை தான். இப்போதும் கிராமங்கள்லாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நான் வந்து கொத்தரங்காய் செடியில புழுக்கள் இருந்தது. அந்த ஷார்ட்ஸ்ல கொத்தரங்காய் செடியில அது என்னது கம்பளிப்பூச்சி வந்து பட்டாம்பூச்சி வந்து முட்டை போட்டு கம்பளிப்பூச்சா மாறும் பார்த்தீங்களா, அந்த புழுக்கள் இருந்தது. அதை எடுத்துட்டு போய் அடுப்புல போட்டு எரிச்சேன். அதுக்கு பேப்பர் ஃபர்ஸ்ட் வச்சேன்.
பேப்பர் வச்சா தானே ஏதோ ஒரு மட்டையோ கட்டையோ எரிக்க முடியும். அந்த பேப்பர்லாம் வந்து நான் வேணும்னே எடுத்து வந்து தினத்தந்தி பேப்பரோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. வீட்டில் ரொம்ப நாள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம், இவ்வளோ நீட்டுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க, அதை அப்படியே வச்சிருப்போம். அதுக்கு ஒரு கூட மாதிரி இருக்கு. ஒரு கரண்ட் பில்லு கட்டுறோம், அதுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க. இதெல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தது. யாராவது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கேஸ் பில்லு வெளுத்து போயிருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு பில்லு எங்கேயோ இது பண்ணது, நம்ம சர்வீஸ்ல இருந்தது, கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது, ஏதோ ஒன்று வேஸ்ட் குப்பையில போட வேண்டியதை கொண்டு வந்து நான் இங்கே எரிச்சேன். அதனால நான் வேணும்னே பேப்பர் எல்லாம் போட்டு எரிக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. அது கூட வந்து ஸ்டார்டிங் ட்ரபிளுக்காக எரிச்சேன். ஒரு மட்டையோ கட்டையோ வைக்கணும், அது பத்திக்கணும்ல, அதுக்காக. அது எல்லாமே வேஸ்ட் பேப்பர் தான். அதே மாதிரி காற்றின் ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்குது. அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மாடி தோட்டம் ஆரம்பிங்க, உங்க ஆக்சிஜன் லெவல் அதிகரிங்க, உங்க குழந்தைங்களை பாதுகாக்குங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். மண்புழுக்கள் மாடி தோட்டத்துல மாசம் ஒரு தடவை ஒவ்வொரு தொட்டில ஒரு டீஸ்பூன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா மண்புழுவே இல்லாத மண்ணில் வந்து மண்புழுக்கள் அதிகம் உருவாகும். ஒன்ஸ் நீங்க கண்ணால வந்து உங்க மண்புழுக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நிறுத்திடலாம். ஏன்னா மண்புழுக்கள் தான் வந்து மண்ணை வளமாக்கும். மண்புழுக்கள் வந்து விவசாயிகளின் நண்பன். மண்புழுக்கள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அது கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டு வந்து ஆரேட்டடா இருக்க வைக்கும், மண்ணை வந்து கலகலன்னு இருக்க வைக்கும். அதனாலதான் இயற்கை விவசாயம் வந்து எப்போதுமே செழிக்குது. அதனால நீங்க உங்களுக்கு வந்து அந்த மண்புழுக்கள் அதிகரிக்கணும்னா மண்புழு உரம் 1 டீஸ்பூன் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் எரிச்சேன் பாத்தீங்களா, அது வந்து அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேர் வந்து விஜய சுவாமிநாதன். அது அம்மான் பச்சரிசி இல்ல, கொத்தரங்காவோட இலை. அதாவது ஸ்டார்டிங்லேயே அழிச்சிட்டேன். என் கண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். ஏதாவது ஒரு இலையில இருந்தாலும் அப்படியே நான் அழிச்சிருவேன். அது பறவை விடாம வச்சிருவேன். அந்த ஒரு இலையில எவ்வளவு புழுக்கள் இருந்தது பாருங்க. அதுதான் கம்பளி பூச்சா மாதிரி அப்படியே எல்லா தோட்டத்திலையும் பரவி நம்ம மேல வந்து பிரச்சனை பண்றது. ஸோ இன்னைக்கான பதிவுல வந்து நம்ம டீட்டெயில்டான கமெண்ட்ஸ் நிறையா. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் கொஞ்சம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ மேக் பண்றேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.